நாட்டு மக்களும் வாழ வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் வாழ வேண்டும் என்ற ஆசையில் என் தலைவரை வாழ்த்துகிறேன். தம்பி மோகனுக்கு சொல்லுகிறேன், ஆபத்துகள், அறைகூவல்கள், மிரட்டல்கள் நம்மை நோக்கி இன்றைக்கு அம்புகளை எறிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வருகையையும் வளர்ச்சியையும் ஜீரணிக்க முடியாமல் இன்றைக்கு கதறுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடங்கி 3 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்னாலேயே அதிகாரத்திற்கு வந்த அதிசயத்தை நிகழ்த்தியவன் எங்கள் தலைவர் விஜய். சம்பத் சொல்லுகிறேன், இந்திய அரசியல் வரலாற்றில் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு முன்பே அதிகாரத்திற்கு வந்த விஜய் தான் இந்திய அரசியலின் அதிசயம். அண்ணாவுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. அனுபவம் இன்மை என் தலைவருக்கு சொந்தமானாலும் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வருவதற்கு 3 ஆண்டு காலம் கூட தேவைப்படவில்லை என்றால் இந்த அதிசயத்தை நிகழ்த்திய தலைவர் எங்கள் தலைவர் விஜய். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதோ மேடையிலும் என் பக்கத்தில் நிற்கிறார்கள். இந்த இளைஞர்கள் தான் எங்கள் தலைவருக்கு மூலதனம். உலக வரலாற்றில் எந்த தலைவருக்கும் கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு கிடைத்தார்கள். வேஷம் போட்ட காந்திக்கு கிடைக்காத இளைஞர்கள், 67 இந்தி போரில் அண்ணாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு கிடைத்தார்கள். இந்த இளைஞர்கள் தான் இந்த சக்தியினுடைய மூலதனம், கேபிட்டல். எந்த தலைவருக்கும் எவ்வளவு இளைஞர் பலம் இல்லை. இந்த இளைஞர் பலத்தை மூலதனமாக கொண்டார். இந்த இளைஞர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள், என் பிள்ளை விஜய் பக்கம் இருக்கிறான், என் பிள்ளை தாவேக்கா பக்கம் இருக்கிறான், என் பிள்ளை செல்லுகிற இடத்தில் தான் விசிலுக்குத்தான் ஓட்டு போடுவேன் என்று தாய்மார்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். தாய்மார்களின் வாக்கு வங்கி இந்த தம்பிகளால் எங்களுக்கு இன்றைக்கு வசமாயிற்று. இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களின் கால்களில் நான்கில் சம்பத்து மாலையாக விழுந்து வணங்குகிறேன். எங்கள் தலைவர் உங்கள் கனவுகளுக்கு சிறகுகள் தருவார். தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்துவிட்டோம், கதறுகிறார்கள், பதறுகிறார்கள். எங்கள் தலைவருக்கு அனுபவமின்மை இருக்கிற காரணத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று இன்னைக்கும் கனவு காணுகிறார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிற பணத்தை பயன்படுத்திக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதனால் தான் தம்பி மோகனுக்கு சொல்லுகிறேன், ஆபத்துகள் நம்மை நெருங்குகின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்கி இந்த அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மையை சிதற செய்வதற்கு அவர்கள் இன்றைக்கு திட்டமிடுகிறார்கள். இந்த அநியாயத்தை கூச்சமில்லாமலும் குற்ற உணர்வு இல்லாமலும் செய்கிற அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாட பூபதிகளுக்கு நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் நின்று கொண்டு சொல்வேன், எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போக மாட்டார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், பட்டம் பெறாதவன், பல்கலைக்கழகம் செல்லாதவன், குடிசையில் குடியிருப்பவன், மிக மிக சாமானியன், மன்றத்தில் இயங்கி விஜய் மக்கள் கழகத்தில் தன்னை அர்ப்பணித்து தலைவரையே கடவுளாக நினைத்து வழிபட்டதன் விளைவாக களத்தில் நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது. என்ன ஜாதி என்று என் தலைவன் கேட்கவில்லை, எத்தனை கோடி வைத்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை, எதிரிகளை உன்னால் எதிர்கொள்ள முடியுமா என்று கூட கேட்கவில்லை. ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்தவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் என்றால் இந்த சாதனையை இந்திய அரசியல் நிகழ்த்தியது தலைவர் விஜய் மட்டும்தான். தலைவர் மீது மாறாத பற்று வைத்திருக்கின்ற இந்த தம்பிகளை விலைக்கு வாங்கலாம் என்ற அறிவாலயம் கருதுகிறது. அறிவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்வேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று உச்சரித்து வாடுகிற சாதக பறவைகளை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருகிறது? ஆட்சி இழந்து போனால் என்ன ஆயுள் முடிந்து விடுமா? இந்திய ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம்.
எங்கள் தலைவருக்கு என்ன தகுதி குறைவு சொல். உன்னை விட எங்கள் தலைவன் தகுதியானவர். என்னை கேட்டால் இயல்பான தலைவன். தம்பி மோகன் சுட்டிக்காட்டும் பொழுது சொன்னார்களே, தந்தை தாய்க்கு கட்டுப்படுங்கள் என்று அவர் உபதேசிக்கிறார். வேலைக்கு போகும் பொழுது அர்ப்பணிப்புணர்வோடு கடமையாற்றுங்கள் என்று எங்கள் தம்பிகளுக்கு அவர் வழிகாட்டுகிறார். எல்லாவற்றையும் தாண்டி ஊருக்கு முன்மதியாக இருங்கள் என்று கண்விழிக்காத பல கிராமங்களில் 25 ஆண்டுகளாக பால் முட்டை ரொட்டி திட்டம், இலவச பள்ளிக்கூடம், இலவச நூலகங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் மன்றங்கள் இந்த மண்ணுக்கு செய்திருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் பரிசு பெற்ற மாணவியை கூப்பிட்டு, முதல் பரிசு பெற்ற மாணவி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினையும் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவள். அதே மாணவி தலைவர் விஜய் அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற வந்தாள். முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அந்த மாணவிக்கு ஒரு பரிசு கூட கொடுக்கவில்லை. முதலமைச்சராக இருந்தும் அந்த குடும்பம் கொடுத்து பழக்கப்பட்டதே இல்லை, வாங்கி பழக்கப்பட்ட குடும்பம். ஆனால் எங்கள் தலைவரை முதல் மதிப்பு பெற்ற மாணவி வந்து சந்தித்த பொழுது எங்கள் தலைவர், ஆச்சரியப்படுகிறேன் நான், வைர நிக்கலஸ் அந்த மாணவிக்கு வழங்கினார். 1 கிராம் வெள்ளியின் விலை இன்றைக்கு 285 ரூபாய். எங்கள் தலைவர் ஒரு மாணவிக்கு வைர நிக்கலஸை வழங்கினார். மாவட்டந்தோறும் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட்டார். தலைநகர் சென்னையில் திருவான்மியூரில் ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் 2 நாட்கள் கால் கெடுக்க நின்று தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்ற மாணவர்களை வரவழைத்து பெற்றோர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தங்கத்தாலான தோடும், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்கத்தாலான கடையாளியும் அணிவித்து மகிழ்ந்தவர் எங்கள் தலைவர் விஜய். இலங்கை தமிழர் பிரச்சனையில் உண்ணாவிரத அறப்போர் இருந்தவர் எங்கள் தலைவர் விஜய். கடல் கடந்து மீன்பிடிக்க வந்தார்கள் என்று எங்கள் எல்லையில் மீன்பிடிக்க மீனவர்களை நாயை சுடுவதைப் போல சுட்டான் சிங்கள காடையன். அந்த அநியாயத்தை கண்டித்து கடல் சூழ் நாகை காரோடத்தில் உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர் விஜய். ஆகவே அவருடைய பங்களிப்பை 4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த மண்ணில் அவர் சத்தமில்லாமல் செய்திருக்கிறார். நாங்கள் விளம்பரம் செய்யவில்லை, நாங்கள் விளம்பரம் செய்வதில் விரும்பவில்லை. ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு 700 கோடி ரூபாய் அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். நாங்கள் தேர்தலுக்கு கூட விளம்பரம் செய்யவில்லை. எந்த செய்தித்தாளுக்கும் தொலைக்காட்சிக்கும் விளம்பரமே செய்யவில்லை. வெற்றி எங்கள் பக்கம் வந்து நின்றது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். ஆட்சி மாற்றமும் ஒரு அரசியல் மாற்றமும் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவு. 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை செய்வதற்காகத்தான் கபில் செல்ல மூப்பனையார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த கட்சி இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்ததன் விளைவு அது கல்லறைக்குள் போய்விட்டது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய மனைவி பிரேமலதா 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் உலகநாயகன் கமலஹாசன், என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருகிற மாபெரும் கலைஞன் கமலஹாசன் என்று நம்பியிருந்தேன் நான். அந்த கமலஹாசன் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுகவின் மீது தீவிர வெறுப்பை கக்கி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இப்பொழுது அந்த கமலஹாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் கையில் இருந்த டார்ச்சை அறிவு
இளைஞர்களின் திண்ணையில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பயல். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை நஞ்சிருக்கும் கூப்புகளை நடுக்களித்தில் தொங்கவிட்டு வெஞ்சவரித்திருக்கிற வேங்கைகளை நாயகன் மேதகு பிரபாகரனோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று பொய் சொல்லி உலகெங்கும் ஆளக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடியை தேடிக்கொண்டவன், எங்கள் தந்தை பெரியாரை அவமதித்தவன், ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை கேவலமாக பேசியவன், திராவிடத்தை படிக்கிறேன் என்கிற பெயரால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன், அந்த சீமான் என்கிற சில்லறை பயல் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். இன்றைக்கு திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்துக் கொண்டு வாங்குகிறான். இப்படி கூலி கைக்கூலியாக இருப்பதில் சுகம் காணுகிற அந்த நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத்து விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவர் நடுநாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை, கடலூருக்கு பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ஒரு புதிதாக ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம், பிறைவில கண்ட திமுகவை வீழ்த்துவதற்கு திட்டமிடுகிறோம் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து விடிய விடிய சிந்தித்து நீக வகித்து நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு அமோக ஆதரவை தந்தார்கள். எங்களுக்கு இந்த மேஜிக் நம்பர் 118 எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாஞ்சில் சம்பத் கண்ணீர் சிந்தினேன், கதறி அழுதேன், நாடெல்லாம் சுற்றி வந்து நான் பேசினேன். என் பெருமைக்குரியவர்களே, காணப்பறவையின் கலகல என்னும் ஓசையை விட, மதகை உடைத்துக் கொண்டு வருகிற தண்ணீரின் ஓசையை விட, யானையின் பிளிரல் ஓசையை விட, சிங்கத்தின் கர்ஜனை ஓசையை விட, புலியின் உருமல் ஓசையை விட, தயிர் கடைகிற பொழுது என் தாய்மார் தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, அதிகாலை துயிலெழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதத்தின் ஓசையை விட, ஆலய மணியின் ஓசையை விட, ஆழக்கடலின் ஓசையை விட உன்னதமான ஓசை விசிலின் ஓசை. இதற்கு வாக்களியுங்கள் என்று நாடு முழுக்க சுற்றி கேட்டேன். பண்டிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள், ஆழ்விட்டு பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். காயம்பட்ட தமிழகத்திற்கு மருந்தாகவும் இருந்தாகவும் இருக்கிற எங்கள் தலைவர் விஜயை புறக்கணித்துவிட்டு புறம்போக்குகளுக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று நாடெல்லாம் சுற்றி நாஞ்சில் சம்பத்தை நான் கேட்டேன். ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் நம்பர் 118 எங்களுக்கு கிடைக்கவில்லை, 107 தான் கிடைத்தது. இந்த ஆட்சி அமையக்கூடாது என்பதிலே அப்போதும் திமுக அக்கறையாக இருந்தது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி தலைமையில் அதிமுக. நாஞ்சில் சம்பத் பல்லாண்டு பாடுகிறேன், எங்கள் தலைவருக்கு பைந்தமிழால் வாழ்த்துகிறேன், பெருமையோடு சொல்லுகிறேன். இந்த கட்சி எதிர்காலத்திற்கும் நின்று நிலைக்க வேண்டும். ஆரவாரம் செய்வதோ கூட்டம் கூடுவதோ மட்டுமல்ல, இந்த கட்சியை சமவெளிக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த இயக்கத்தை கண்வழிக்காத கிராமத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இந்த கட்சி அரசியல் தெரியாத கடைக்கோடி இருக்கிற அப்பாவிகளுக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த கட்சி காப்பாற்றப்படுவதன் மூலம்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு
இன்றைக்கு பாலியல் வன்முறைகள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் வக்கிரங்கள், பாலியல் கொலைகள் ஸ்டாலின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதுறும் வண்ணமும் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு எங்கள் தலைவர் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அறிவித்தார். இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி அறிவிக்கிறார், இன்றைக்கு 390 வழக்குகள் பதியப்பட்டது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் தாய்மார்களும் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 390 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது என்று சிங்கப்பெண் அதிரடிப்படையின் சாதனையை தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவர் இன்றைக்கு சிராகித்து பேசுகிறார். ஒரு போதையற்ற சமூகத்தை உருவாக்கத்தான் என் தாய்மார்களே 717 மதுக்கடைகளை இழுத்து மூடினார். இது தொடக்கம்தான். அரசினுடைய நிதி வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டதற்கு பிறகு எல்லா கடைகளையும் படிப்படியாக மூடி ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, குடிகார கணவனால் தொல்லைக்கு ஆளாகின்ற என்னுடைய தாய்மார்களை காப்பாற்றுவதற்கு தலைவன் திட்டமிடுகிறான். ஆகவே தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 52 வயதில் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பு ஏற்றது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு வியப்பான தலைவராக இன்றைக்கு அவர் உருவாகுகிறார். அமெரிக்காவில் 10 நாட்கள் இருந்தேன். 10 நாட்களும் பென்சில்வேனியா, கலிபோர்னியா, நியூஜெர்சி, நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ எல்லா இடங்களிலும் நான் பேச சென்ற இடமெல்லாம் இலக்கிய நிகழ்ச்சிகள். அங்கேயும் சத்தமில்லாமல் நான் விஜயின் தம்பி என்று என்னை கைகுலுக்கிக் கொண்ட தம்பிகள் மட்டும் 10,000 பேர் இருப்பார்கள். இது அமெரிக்காவில் மட்டுமல்ல, எல்லா இடமும் இனி வருகிற காலத்தில் நடக்கும். ஆகவே இந்த கட்சியை புனரமைக்கவும், இந்த கட்சியை புனருத்தாரணம் செய்யவும் மோகன் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். தலைவர் பெயரும் செல்வாக்கும் இன்னும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். என்னுடைய பெயரன் மார்க்சிம் கார்கி 11 வயது. அவன் கேட்கிறான், விசிலுக்கு எப்போது வாக்களிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று. என்னுடைய இளைய பேரனுக்கு வயது 7, லியோ டால்ஸ்டாய். அவன் கேட்கிறான், தாத்தா விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க எனக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று. 3வது தலைமுறையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரே கட்சி இந்திய அரசியலில் தாவேகா. இந்த கட்சிக்கு நீங்கள் துணையாக இருங்கள். இந்த கட்சியை ஏடியாக ஏற்றி வையுங்கள். இந்த கட்சியை தோணியாக தூக்கி சுமந்து வாருங்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளில் மையம் கொண்டிருக்கிற இந்த கட்சியை காப்பாற்ற நடுநாட்டின் தலைநகர் விழுப்புரம் பெரும் மக்கள் மத்தியில் நாஞ்சில் சம்பத் விண்ணப்பிக்கிறேன். 2 கிடக்கிற இதய கிழக்குகள் இனிமேல் விடியுமானால் அது தலைவர் விஜய் அவர்களால் தான் விடியும். பச்சையமிழந்த தமிழ் மனித தாவரங்கள் பூக்குமானால் காய்க்குமானால் அது தலைவரால் தான் முடியும். ஆகவே காலம் தந்த தலைவன் விஜய் அவர்களின் பாதையில் பயணித்து தமிழகத்தை வளமுள்ள மாநிலமாக, வலிமையான மாநிலமாக மாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு காலத்தின் நிலை கருதி நாஞ்சில் சம்பத் கோலத்தை நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.